ஹாய் டியர். இன்னைக்கு தேவ் பார்க்க ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம். ஸோ என்ன அப்படின்னா சண்டைக்காரின்னு வச்சுக்கலாம். ஏன்னா இந்த ஸ்டோரியில் நீங்கள் அடிக்கடி சண்டை போட்டே இருப்பீங்க. அடிக்கடி இல்லை, டெய்லியும் வியூ பார்க்க கூட சண்டை போட்டே தான் இருப்பீங்க. ஸோ இந்த டைட்டில் சூட் ஆகும். ஓகேவா? ஸ்டோரிக்குள்ள போகலாம். இன்றைக்கி காலையில் நீங்கள் தூங்கி எந்திரிக்கிறீங்க. ஸோ எந்திரிக்கிறப்போ வீட்டில் ஒரே சவுண்டாக இருக்குது. என்னடா அது ஒரே சத்தமாக இருக்கே அப்படின்ட்டு மேலேருந்து கீழே அப்படியே வந்து பார்க்குறீங்க. வீடெல்லாம் ஃபுல்லாக ஒரே பரபரப்பாக இருக்குது. என்னடா நடக்குதுங்க? என் வீடா இது? யாரும் இந்த டைமில் எந்திரிச்சிருக்கவே மாட்டாங்களே. நான் தான் போய் எல்லாத்தையும் எழுப்பி விடணும். இன்றைக்கி நான் எனக்கு முன்னே எந்திரிச்சு அங்கேயும் ஓடிட்டுருக்காங்க. பார்க்குறதுக்கு ஏதோ எறும்பு கூட்டம் ஓடுற மாதிரியே இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே வரீங்க. ஸோ ஒரு வழியாக உங்கள் மம்மியை பிடிக்கிறீங்க ஒரு இடத்துல. ஏன்னா அவங்க அங்கேயும் ஓடிட்டே இருக்காங்க. எதுக்குமா, ஏம்மா இப்படி ஓடிட்டுருக்க? உனக்கு என்னம்மா ஆச்சு? இங்கே ஏதாவது உனக்கு ரேஸ் வச்சுருக்காங்களா, ஓட்டப்பந்தயம் அப்படின்னு கேட்கவும், ரேஸா? என்னடி பேசிகிட்டு இருக்க? நான் உனக்கு சொன்னேன் இன்றைக்கி என்னோட அண்ணா வீடெல்லாம் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது அண்ணா வீடா? ஆமாம். அதுக்கு என்ன, அண்ணா வீடு தானே வராங்க. ஏதோ ஓட்டப்பந்தயத்தில் ஓடுற மாதிரி இப்போ ப்ரைஸாக கொடுக்க போகிறாங்க உனக்கு. ஏன் அப்படி ஓடுற அப்படின்னு கேட்கவும், ஏய் என் அண்ணன் பையன் வரான்டி. அச்சச்சோ, அவன் செம துருத்துருன்னு இருப்பான் தெரியுமா? சின்ன வயசில் பார்த்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சின்ன வயசில் பார்த்தது, இது வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை. அவன் இப்படி இருப்பானோ என்னவோ அப்படிங்கிற மாதிரி தானே. இதைத்தானே நீ டெய்லி என்கிட்ட மம்மிக்கிட்ட நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே பாரு, நான் புலம்பெல்லாம் கிடையாது, அதான் உண்மை. அவன் எப்படி இருக்கானோ அழகு அப்படியே அழகு தங்கும் அவன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லவும், சரி ஓகே, நீ ஓவராக வந்துட்டு புகழ்ந்துட்டு இருக்காது அவங்கள. இப்போ அதுக்கு எதுக்கு நீ ஓடுற? நின்று பேசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன் அப்படின்னா இவ்வளோ நேரம் நீங்கள் உங்கள் அம்மா பின்னாடி ஓடிட்டே தான் தலை கேட்டிருப்பீங்க. அவங்க அப்படியே ஓடிட்டே தான் தலை சொல்லியிருப்பாங்க. ஸோ நின்று பேசுமா, ஓட முடியலம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அவங்க நின்று பேசுகிறாங்க. இங்கே பாரு, இன்றைக்கி வந்துட்டு என்னோட அண்ணா, அண்ணி, அண்ணா பையன் 3 பேர் வராங்க. உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? அவன் வந்துட்டு இங்கே தான் தங்க போகிறான். இங்கேருந்து தான் அவனோட ஹையர் ஸ்டடீஸ் பண்ண போகிறானாமா. ஸோ அதனால நான் இந்த வீடு ஃபுல்லாக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அவனுக்கு ஒரு பெரிய ரூம் மாதிரி கொடுக்கணும்ல. ஸோ அதுக்காக தான் அப்படின்னு சொல்லவும், இந்த வீட்டில் பெரிய ரூம் என்னோடய ரூம் மட்டும்தான், அதையா நீ கொடுக்க போகிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம்ல, இதை நான் யோசிக்கவே இல்லை. ஓகே, நீ வந்துட்டு அந்த ரூமுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ரூம் இருக்குல்ல, ஸ்டோர் ரூம் அது அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த ஸ்டோர் ரூம் தான். அந்த திங்ஸ்லாம் எடுத்து வெளில போட்டார, நீ அங்கே தங்கிக்கோ. உன்னோட ரூம் இனிமேல் அவனுக்கு தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ சொல்லிவிட்டு ஆள்லாம் சொல்கிறாங்க. ஸோ வேலை செய்கிறவங்ககிட்ட அவங்க டக்குன்னு போயிட்டு அந்த ஸ்டோர் ரூம் இருக்க திங்ஸ் எல்லாம் வெளியே வருது. உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. இந்த வீட்டு ராஜகுமாரி நான் அப்படி தாண்டிமா சொல்லிட்டு இருப்பேன் இதுக்கு முன்னாடி. இன்றைக்கி என்ன ஸ்டோர் ரூமில் தாங்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். இன்றைக்கி இல்லை, இனிமேல் எப்பவுமே உனக்கு ஸ்டோர் ரூம் தான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. என்னடா நடக்குது? வர்றதுக்கு முன்னாடி என்னோட ரூமை பறிச்சிட்டியாடா நீ அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்க. ஸோ வேலை டபுன்னு ஆகிட்டு இருக்குது. என்ன அப்படின்னா உங்களோட அதாவது அந்த ஸ்டோர் ரூமில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் வெளில போயாச்சு. ஸோ அதெல்லாம் கொண்டு போயிட்டு வெளியே வந்துட்டு ஒரு ஷட்டரில் போட்டிருக்காங்க. அங்கே போட்டுட்டு உங்களோட ரூமில் இருக்குல்ல, ஸோ அந்த திங்ஸ் எல்லாம் இங்கே கொண்டு வந்து வச்சுட்ருக்காங்க. உங்களுக்கு கடுப்பாகுது. அம்மா நீ நிஜமாக தான் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம். இம்மா நான் இந்த வீட்டு ராஜகுமாரி நீ சொல்லுவல்லம்மா, இருமா நான் போயிட்டு அப்பாட்ட சொல்லி வைக்கிறேன்ட்டு அப்படின்ட்டு போகிறீங்க. ஸோ உங்கள் டேடி அதை விட மோசமாக இன்னும் பரபரப்பாக வேலை பண்ணிட்டு இருக்கிறாரு. டேடி நீயா இது அப்படின்னு கேட்கவும், ஏம்மா ஏன் என்னாச்சு? இன்றைக்கி நம்ம மருமக பையன் வரப்போகிறான் அப்படிங்கிற மாதிரி செலவு. மருமக பையரா? எந்த ஊர்லடா இருக்கீங்க நீங்கள்? என்னடா பேசித்தலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கீங்க. அவன்ல ஸோ அவனுக்கு வந்துட்டு நான் எல்லாம் ரெடி பண்ணணும் அப்படின்ட்டு அவர் ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. அப்பா அவன் ஒன்றும் உன்னோட தங்கச்சி பையன் கிடையாது, அம்மாவோட அண்ணன் பையன். நீ எப்போ இவ்வளோ எக்ஸைட் ஆகுற அப்படின்னு சொல்லவும், யாராக இருந்தா என்ன, எனக்கு அவன் ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்தே அப்படின்னு சொல்கிறாரு. நீயாடா தகப்பா இது அப்படிங்கிற மாதிரி சொல்லி யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஏன்னா அவங்க டேடி வந்துட்டு எப்பவுமே அவங்களோட சைடில் இருக்கிறவங்க தான் பெருமையாக பேசுவாங்க. ஸோ அவங்க மம்மியோட சைடில் இருக்கிறவங்க கலாய்ப்பாங்க எப்போவுமே. 2 பேர் சேர்ந்து உங்கள் மம்மி சைடு ரிலேட்டிவை கலாய்ச்சிட்டு இருப்பீங்களா? ஸோ இன்றைக்கி அவர் அப்படி சொல்லவும், நீயும் மாறிவிட்டாயா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்க. தென் உங்கள் டேடி கிட்டே கேட்குறீங்க, அப்பா நான் யார் அப்படின்னு கேட்கவும், நீ தான் இந்த வீட்டோட ராஜகுமாரி அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா? உனக்கு நான் யார் அப்படின்னு சொல்லவும், நீ தான் என்னோட லிட்டில் பிரின்சஸ் அப்படிங்கிறாரு. இந்த அம்மாவுக்கு நான் யார் அப்படின்னு சொல்லவும், நீ தான் உன் அம்மாவுக்கு சின்ன குழந்தை அப்படின்னு சொல்லவும், அப்படி எனக்கு தான் அந்த பெரிய ரூம் இருக்கணும், என்னோட ரூமை வந்துட்டு டேக்கு கொடுக்க போகிறாங்களாமா, அவன் வந்து அங்கே இருந்தானே நான் எங்கேப்பா போகிறது அப்படின்னு சொல்லி கேட்கவும், உங்கள் மம்மி அப்படியே சொன்னா அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாப்பா, என்னை ஸ்டோர் ரூமில் தங்க வச்சு திங்ஸ் எல்லாம் ஸ்டோர் ரூமில் கொண்டு போய் வச்சுட்ருக்காங்கப்பா, வந்து என்னென்னு கேளுப்பா அப்படிங்கிறீங்க. ஸோ உங்கள் டேடி செம ஃபாஸ்ட்டாக வராரு. அப்படி இதுக்காவது வராரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் டேடி பின்னாடி அப்படியே செம வீரமாக போயிட்டுருக்கீங்க. ஏன்னா போட்டுக்கல இனி அந்த ரூம் உங்களுக்கு. அங்கே போனதுமே உங்கள் மம்மி கிட்ட உங்கள் டேடி பார்த்துட்டு, என்ன பண்ணி வச்சுருக்க நீ அப்படின்னு கேட்குறாரு. என்னங்க என்னாச்சு அப்படின்னு கேட்கவும், இல்லை ஸ்டோர் ரூம் வந்துட்டு நம்ம பொண்ணுக்கு கொடுத்தியா, நீ அவளோட ரூமை விட்டுட்டு ஸ்டோர் ரூம் கொடுத்தியா அப்படின்னு கேட்கவும், ஆமாம் அவளோட ரூம் வந்துட்டு பெருசாக இருக்குன்னு அவள் தான் சொன்னான். ஓகே, அவன் வந்துட்டு அங்கே நல்லா தனியாக பெரிய வீட்டில் வாழ்ந்த பையன். ஸோ அதனால் அவனுக்கு அந்த ரூமை கொடுத்துட்டேன். ஸோ இவளை எங்கே தங்க வைக்கிறது? அதனால் இவளை வந்துட்டு அந்த ஸ்டோர் ரூம் பெருசாக தான்ப்பா இருக்குது, அதை வந்து நம்ம சும்மா யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கோம். ஸோ அந்த திங்ஸ் எல்லாம் வெளில போட்டு அந்த ரூமை நம்ம பொண்ணுக்கு கொடுத்தேன், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு கேட்கவும், அடிப்பா
அடிப்பாவி, அந்த பையன் அங்கே அவ்வளோ பெரிய வீட்டில் வளர்ந்துருக்கான். ஸோ அவனுக்கு ஒரு ரூம் போதுமா, அந்த ஸ்டோர் ரூம் எல்லாம் ஃபுல்லாக இவ்வளோ திங்ஸ் எல்லாம் எடுத்து வெளில வேற எங்கேயாவது வச்சுட்டு அதையும் அப்படியே ஒரு அழகாக க்யூட்டாக ரூம் மாதிரி பெயிண்ட்லாம் பண்ண சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ பெயிண்ட் எல்லாம் வெளில கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி பிளான் பண்ணியிருக்கேன், இந்த திங்ஸ் எல்லாம் மறுபடியும் எடுப்பா அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு ஒன்றும் புரியல, எது மறுபடியுமா? அப்போ எனக்கு அந்த ஸ்டோர் ரூம் கூட இல்லையா? டேய் தகப்பா, நீ என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அந்த ஸ்டோர் ரூம்ல இருக்கிறது உங்களோட திங்ஸையும் எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு அந்த ரூம் அப்படியே அழகாக பெயிண்ட் பண்ணி அப்படியே க்யூட்டாக மாற்றிடுறாங்க, ஸ்டடி ஹால் மாதிரி மாற்றிடுறாங்க. ஓ, இவனுக்கு ஒரு பெட்ரூமும் ஒரு ஸ்டடி ஹாலு, அப்போ நாங்கள் தெருவில் போய் தங்கட்டுமாடா அப்படின்னு கோவம் வந்து கத்துறீங்க. உங்கள் டேடி வந்துட்டு, அச்சச்சோ, நீ எங்கள் வீட்டோட மகாராணி ராஜகுமாரி அப்படின்னு சொல்கிறாரு. வெங்காயகுமாரி என்னடா பேசிட்டு இருக்கீங்க, போங்கயா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திட்டு போயிட்டு சவால் உட்காந்துக்கிறீங்க. ஸோ அவங்க உங்களை கண்டுக்கவே இல்லை, அவங்க பாட்டுக்கு அந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு செம்மையாக இரிட்டேட் ஆகுது. தென் அப்போ என்னோட திங்ஸ் எல்லாம் எங்கே தான் வச்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கவும், இந்த ரூமில் வந்துட்டு உனக்கு இந்த வீட்டில் எத்தனை ரூம் இருக்குது, அதில் ஏதாவது நீ போய் தங்கிக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த அந்த அதாவது உன்னோட பெட்ரூமுக்கு பக்கத்து ரூம் கூட பெருசு தானே, ஸோ நீ அதில் கொண்டு போய் வச்சு உன்னோட திங்ஸ் எல்லாம் வச்சு நீ அங்கே தங்கிக்கோமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீடு ஃபுல்லாக இன்னும் அப்படிங்கிறாங்க. வீடு ஃபுல்லாக என் வீடு, ஆனால் எனக்கு ஒரு ரூம் தனியாக இல்லைல்ல, என்னை ஸ்டோர் ரூமில் கூட நீங்கள் தங்க விடல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ இதுக்கு மேலே ஏதாவது பேசினா உங்களுக்கு அந்த பக்கத்து ரூமும் கிடைக்காதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன் அப்படின்னா நீங்கள் சொல்ல தான் அவங்க வந்துட்டு உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் பறித்து வீக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதனால் நீங்கள் சரி ஓகேன்ட்டு கப்பு சுப்புன்னு உங்கள் திங்ஸ் எல்லாம் அந்த பக்கத்து ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த பக்கத்து ரூமில் வந்துட்டு நீங்கள் உங்களோட ஜிம் திங்ஸ் எல்லாம் வச்சுருப்பீங்க, அந்த த்ரெட்மில் அந்த மாதிரியெல்லாம் வச்சுருப்பீங்க, ஸோ எக்ஸசைஸ் பண்ணுறதுக்காக. ஸோ அதெல்லாம் தூக்கி திரும்ப மறுபடியும் இன்னொரு பிளேஸில் கொண்டு போய் வச்சுட்டு, அதாவது அந்த நடுவில் போட்டு வச்சுருப்பீங்க, ரூமுக்கு நடுவில் அதெல்லாமே கொஞ்சம் ஃப்ரீயாக ஸ்பேஸ் விட்டு. ஸோ அதெல்லாம் ஒரு ஓரமாக தள்ளி விட்டுட்டு திரும்ப அந்த ரூமை உங்களுக்காக அரேஞ்ச் பண்ணுறீங்க. ஸோ கொஞ்சம் ஸ்லாப்லாம் வந்துட்டு கொஞ்சம் ரெடி பண்ணி அதெல்லாம் வாங்கி வச்சுருப்பாங்கள்ல, ஸோ அதெல்லாம் அங்கங்கே மாற்றி வச்சு அரேஞ்ச் பண்ணி எப்படியோ ஒரு வழியாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிட்டீங்க அந்த ரூமை. ஸோ அதுக்கப்புறம் இவன் வரத்துக்கு முன்னாடியே என்னை வந்துட்டு இப்படி ஒரு குப்பையில் தள்ளிட்டான். ஸோ இதுக்கு மேலே இவன் வந்தான் அப்படின்னா இந்த ஜிம்மு கூட எனக்கு மிஞ்சாதாட்டிருக்கே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே தான் இருக்கீங்க. ஸோ ஒரு கார் சவுண்ட் கேட்குது. உங்கள் மம்மி டேடி செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடுறாங்க, நீங்களும் ஓடுறீங்க. இரு ஒன்று நான் வந்து பார்க்குறேன், உன்னை வந்து வலிக்கி விழ வைக்கிறேன் அப்படின்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு வாழைப்பழத்தை எடுத்து செம்ம ஃபாஸ்ட்டாக சாப்பிட்ருக்கீங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த வாழைப்பழம் தொல்லி இருக்குதுல்ல, அதுக்கப்புறம் அந்த குண்டு இருக்குல்ல, குண்டு உருட்டி விளையாடுவாங்களே பச்சை கலரில், ஸோ அந்த மாதிரி கோழிக்குண்டு தான் நினைக்கிறேன், கோழிக்குண்டு அதெல்லாம் எடுத்துட்டீங்க. ஸோ எடுத்து ஒரு படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, விலை வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கால் மேட் இருக்குல்ல, அதுக்கு அடியில் கோழிக்குண்டு வச்சுருப்பாங்க. ஸோ அதே மாதிரி நீங்களும் போய்ட்டு செட் பண்ணுறீங்க. செட் பண்ணிவிட்டு வாழைப்பழம் இருக்குல்ல, ஸோ அதை வந்துட்டு இன்னொரு ஸ்டெப்புக்கு கீழே வந்துட்டு ஒரு மாதிரி தெரியாத மாதிரியான கால் வச்சா படுற மாதிரி வச்சுருப்பீங்க. ஸோ எல்லோரும் கீழே பார்த்தே மோஸ்ட்லி வரமாட்டாங்கல்ல, அதனால் என்ன ஆகுது அப்படின்னா ஓடி போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மாமா தான் ஃபஸ்ட்டு வரணும் அப்படிங்கிறீங்க. மாமானா தான் ஓகேவா? ஸோ அவங்களோட பெரியவர் அப்படிங்கிறனால அவர் தான் ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் வந்துட்டு உங்கள் அத்தை மாமா வந்துட்டு வச்சுட்டு உனக்கு எங்களை விட அவன் தான் ரொம்ப முக்கியமோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால வந்துட்டு இல்லை அப்படி இல்லை, ஆனால் அப்படி தான் அவர் ஃபஸ்ட் டைம் வராருல, அதனால அவர் தான் ஃபஸ்ட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் உங்கள் மம்மியும் டேடி பார்க்குறாங்க. இல்லையே, இவ இப்படி பேசுகிற ஆள் கிடையாதே, சரி இல்லையே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்படி அவங்க யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ளே டேயோட அப்பா என்ன பண்ணுறாருன்னா, அச்சோ என்னோட மருமக இவ்வளோ அழகாக க்யூட்டாக பேசுகிறா, இவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, அந்த கோழி குண்டு இருக்குதுல்ல அதுலேயே காலை வச்சிட்றாரு. ஸோ அந்த மேட்டில் காலை வச்சதும் அந்த கோழி குண்டெல்லாம் உருண்டு ஒரு மாதிரி பொத்துன்னு வந்து விழறாரு. ஸோ யார் மேலே விழறாருன்னா நேராக போயிட்டு உங்கள் டேடி மேலே தான் விழறாரு. செம்மையாக 2 பேருக்கு அடிபட்டுறது, முதுகு அப்படியே பிடிச்சிக்குது. ஐயோ கடவுளே என்னது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பார்க்குறாங்க. ஸோ டே வந்துட்டு இதெல்லாம் பார்த்து நோட் பண்ணியிருப்பாரு. அங்கே அதாவது அவர் கொஞ்சம் லக்கேஜ் எடுத்துகிட்டு வரலான்ட்டு வந்திருப்பாரு. அழகாக ஒரு பிளாக் கலரில் ஷார்ட்ஸு, ஒரு ஒயிட் கலரில் வந்துட்டு ஒரு டிஷர்ட்டு, ரொம்ப தொலைன்னு இருக்கிற மாதிரி ஒரு டிஷர்ட்டு, அண்ட் முடி வந்துட்டு ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி, ஓகேவா? அந்த கண்ணாடி ஃப்ரேம் வந்துட்டு பிளாக் கலரில் இருக்கும், ஓகேவாடியா? ஸோ இதை இமேஜின் பண்ணிக்கோங்க. செம்ம அழகாக அப்படியே பேக் ஒன்று, ஒரு பிளாக் கலர் பேக்கை வந்துட்டு அப்படியே மாட்டிட்டு ட்ராலி ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ பார்க்க அவ்வளோ ஹேண்ட்ஸமாக அழகாக இருக்காரு. அந்த மெஸ்ஸி ஹேர் கூட அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. அடே நல்லா தாண்டா வளர்ந்துருக்க, ஆனாலும் பரவாயில்ல, நீ வரதுக்கு முன்னாடியே என்னோடய ரூமை அதாவது என்கிட்டேருந்து பறிச்சிட்டேன், உன்னை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அவர் நடக்கிறப்போ அந்த கோழி குண்டு எடுத்து அப்படியே கால் கடியில் உருட்டி விடுறீங்க. ஸோ அதை அவர் நோட் பண்ணிட்டாரு. கரெக்டாக அந்த கோழி குண்டுக்கிட்ட கால் வைப்பாரான்னு பார்த்துட்டு இருக்கு. அவருக்கு கொஞ்சம் தள்ளி வச்சிடுறாரு. ஸோ வச்சுட்டு உங்கள் மூஞ்சி பார்க்குறாரு. நீங்கள் எதுவும் தெரியாத மாதிரி அந்த பக்கம் பார்க்குறீங்க. ஓ, நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவியா அப்படின்னு நினச்சிட்டு தான் வராரு. ஸோ உங்களோட மம்மி வந்து அவங்களோட அண்ணாவுக்கும் அந்த மூவெல்லாம் போட்டு தேய்ச்சி விட்டுருக்காங்க முதுகுக்கு. ஏன்னா 2 பேரும் பொத்துட்டு விழுந்தாங்கல்ல. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா, திரும்ப அவங்களுக்கு அந்த மருந்தெல்லாம் போட்டுருக்கப்போ டே வந்துட்டு அடுத்து உள்ளே வராரு. ஸோ வாங்க மாமா அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள்.
நீங்கள் இருந்துட்டு அப்படி சொல்லவும் அவர் வந்துட்டு இவ இப்படி கூப்பிட்றதே எனக்கு ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது. இவ அடுத்து என்ன ஏதாவது வேலைத்தனம் பண்ணியிருப்பாளோன்னு யோசிச்சிட்டே வராரு. அவர் உங்ககிட்ட எதுவுமே பேசல. ஆனால் நீங்கள் சொல்கிறதுக்கு தலை மட்டும் ஆட்டிட்டு வந்துட்டுருக்காரு. என்ன அப்படின்னா அந்த இடத்துல ஒரு வாழைப்பழ தொல்லி போட்டிருப்பீங்கல்ல, ஸோ அதையும் அவர் நோட் பண்ணிட்டாரு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே வாங்க இங்கே வாங்கன்னு அந்த 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 பழ தொல்லிக்கிட்ட நடக்கிற மாதிரியே நீங்கள் பார்த்து காட்டிட்டு இருக்கிறீங்க. அதாவது அவரோட ரூமுக்கு போகிற இடத்துல வச்சுருப்பீங்க அதைய. அவர் அதையும் நோட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாருன்னா, அந்த பழத்தொல்லி இருக்குதுல்ல, அதை தாண்டி போயிடுறாரு. ஸோ அவர் அப்படி மேலே ஏறி போனதும் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்படி மிஸ் ஆகிடுச்சே கடவுளே, நான் என்ன பண்ணவே இவனை கீழே விழ வச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கிறீங்க. ஸோ நீங்களும் மேலே ஏறி போகிறீங்க அவருக்கு ரூமை வந்துட்டு காட்டுறதுக்காக. ஏன்னா திங்ஸ் எல்லாம் இருக்குல்ல, நீங்கள் இப்படி சும்மா கையை வீசிட்டு போகவும் என்ன பண்ணுறாங்கன்னா, உங்கள் மம்மி அவரோட இன்னும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இதையும் கொண்டு போ அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கொடுத்து விடுறாக்கு தூக்கிட்டு வராங்க. ஸோ தூக்கிட்டு வரும்போது அவங்க அந்த பழத்தொழில காலை வச்சு பொத்துன்னு விழுந்துருவாங்க. அவங்கள பிடிக்கிறதுக்காக போயிட்டு உங்கள் அத்தை இருக்காங்கள, டேயோட அம்மா, ஸோ அவங்கள பிடிக்கலான்னு போயிட்டு அவங்களும் சேர்ந்து 2 பேரும் மறுபடியும் விழுறாங்க. இப்போ என்ன அப்படின்னா எல்லாரும் வந்துட்டு கீழே விழுந்துட்டாங்களா. ஸோ மறுபடியும் நீங்கள் தான் 2 பேர்த்துக்கும் மறுபடியும் அவங்களுக்கு அந்த முதுகுக்கெல்லாம் மருந்து போட்டுட்ருக்கீங்க. கடவுளே இப்படி ஆகிப்போச்சே, அவன் மட்டும் எப்படி எஸ்கேப் ஆகுறான்? அப்படியே தான் எத்தனை பேர் செத்தாலும் பரவாயில்ல, அவன் ஒரு தடவையாவது விழணும். அதுதான் உங்கள் மைண்டில் இருக்குது. ஸோ எப்படியாவது விழ வைக்கணும்னே யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஸோ இவங்களுக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு, இங்கே யார் பழத்தொல்லியை போட்டது அப்படின்னு சொல்லவும், ஐயோ நான் இல்லைப்பா, எனக்கு பழம் சாப்பிட்ற பழக்கமே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்களை கேட்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க. ஸோ உங்கள் டேடி கண்டுபிடிச்சிட்டாரு, உங்கள் மம்மி கண்டுபிடிச்சிட்டாங்க, இது உங்களோட வேலை தான் அப்படின்னு. இருந்தாலும் வெளியே சொல்லலை. சரி ஓகே பரவாயில்ல, அதை எடுத்து வெளில போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு மருந்தெல்லாம் போட்டுட்டு மறுபடியும் டேவோட திங்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அவர் வந்துட்டு மேலே போனவர் கீழே வரவே இல்லை. ஏன் வரவே இல்லை, என்னாச்சு? எல்லோரும் இங்கே இருக்கோம்ல, விழுந்ததை பார்த்துட்டு தானே போனான், என்ன யாருமே வரல? அதாவது எல்லோரும் விழுந்து கிடக்குறாங்க, இவன் பாட்டுக்கு போயிட்டான், கொஞ்சம் கூட பாசமே இல்லை, ரோபோ மாதிரி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் அந்த திங்ஸ் எல்லாம் தூக்க முடியாமல் தூக்கிட்டு போகிறீங்க. நீங்கள் என்ன ட்ரெஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, நீங்கள் இந்தியாவில் தான் இருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு பாவாடை தாவணி மாதிரி கட்டியிருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது. எல்லோரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா மாடர்னாக இருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு மட்டும் கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கும். என்னென்னு தெரியல, வீக்லி ஒரு ட்வைஸாவது நீங்கள் பாவாடை தாவணி கட்டிக்குவீங்க. ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி அது மாதிரி கட்டியிருக்கீங்க. உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. அது அந்த அந்த ட்ரெஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அதை கட்டிக்கிட்டு அப்படி பாவாடையில் இழுத்து பிடிச்சிட்டு இந்த ட்ராலி தூக்க முடியாமல் தூக்கிட்டு போயிட்டுருக்கீங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, ஒரு வழியாக அந்த ஸ்டெப்பெல்லாம் ஏறி அந்த ட்ராலியெல்லாம் தூக்கிட்டு போயாச்சு. போயிட்டு உங்களோட, அதாவது உங்கள் ரூம் கிடையாது, இதுக்கு மேலே அது டே ரூமு. ஸோ ரூம் கிட்ட நீங்கள் போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, டோர் நாக் பண்ணுறீங்க. லாக் பண்ணிட்டாரு. ஸோ நாக் பண்ணிட்டுருக்கீங்க. கதவு திறந்ததும் என்ன அப்படின்னு கேட்குறாரு. அப்பா இவனுக்கு பேசலாம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா அவர் பேசியே இருக்க மாட்டார். வாய்ஸ் உங்களுக்கு ஒரு மாதிரி அட்ராக்ட் பண்ணுது. இருந்தாலும் சி இவனுக்கெல்லாம் நம்ம வந்துட்டு விழக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு, இந்தா உன்னோட திங்ஸ் அப்படின்னு சொல்லவும், என்ன இந்தா வா போன்னு பேசுகிற, ஒழுங்காக மரியாதை கொடுத்து பேச சொல்லி கொடுக்கலையா அப்படின்னு கேட்கவும், எனக்கு அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க, ஆனால் உன்கிட்ட அந்த மரியாதை கொடுத்து பேசணும்னு சொல்லி கொடுக்கல அப்படின்னு சொல்லவும், டேக் வந்துட்டு ஓ அப்படியா, சரி ஓகே, சரி உள்ளே கொண்டு வந்து வச்சுட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாரு, இது ரூம் தானே, நான் ஏன் உள்ளே வரணும், வேணா நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போக பார்க்குறீங்க. அவர் அப்படி கைப்பிடிச்சி இழுக்கிறாரு. ஸோ அப்படி எப்படின்னா 2 கையும் அப்படி பிடிச்சி பின்னாடி திருக்கி பிடிச்சிக்குவாங்கல்ல, கீழே அப்படி கை 2யும் அந்த மாதிரி பிடிச்சி நிற்க வச்சுட்டு, உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி காதுகிட்ட வந்து கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு பிரச்சனையா, எனக்கா, இல்லையே ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்கிறீங்க. அப்புறம் எதுக்கு வாசல்லையே கோழி குண்டை வச்சு கீழே விழ வைக்க பார்த்தேன் அப்படின்னு கேட்கவும், சேச்சா அது நான் இல்லைப்பா, ஏதோ பக்கத்து வீட்டு குழந்தைங்க விளையாடிட்டு இருந்தாங்க அங்கே உட்காந்து, ஸோ அவங்க அப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. கூச்சமெல்லாம் போய் சொல்கிறீங்க. ஸோ அவர் வந்துட்டு இல்லையே, சரி ஓகே, அது குழந்தைங்க பண்ணியிருப்பாங்க, நான் நடக்கிறப்ப எதுக்கு உன் கையிலேருந்து கோழி குண்டை உருட்டி விட்டேன் என் கால் கிட்ட அப்படின்னு கேட்குறாரு. ஐயோ இவன் எல்லாத்தையுமே கரெக்டாக சொல்கிறான் அப்படின்னு நினச்சிட்டு, இல்லையே மாமா அப்படின்னு சொல்கிறீங்க. மாமாவா, இப்போ தான் வாப்போன்னு பேசுனேன் அப்படின்னு கேட்கவும், இல்லைங்க மாமா, அது நான் கை தவறி அதாவது எப்படி சொல்கிறது, ஐயோ கை தவறி கீழே விழுந்துருச்சுங்க மாமா அப்படின்னு சோகமாக சொல்கிறீங்க. ஓ அதுவா, அதுவும் ஓகே. அங்கே எதுக்கு ஸ்டெப்பு கிட்ட அந்த பனானா தொல்லியை போட்டு வச்சுருந்தேன் அப்படின்னு கேட்கவும், சீச்சி அது நான் போடலப்பா, எனக்கு பழம் சாப்பிட்ற பழக்கமே இல்லைப்பா அப்படின்னு சொல்லவும், நீங்கள் வந்துட்டு இப்படி சொல்லிகிட்டே இருக்கிறீங்க. ஸோ உனக்கு பழம் சாப்பிட்ற பழக்கம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட வாய்க்கிட்ட லைட்டாக அந்த பழம் சாப்பிட்டது மாதிரி ஒரு லைட்டாக அந்த தொல்லி மாதிரி இருக்குள்ள தோல், ஸோ அது ஒட்டி இருக்குது. அதை அப்படியே எடுத்து உங்ககிட்ட காட்டுறாரு. அப்போ இதை யார் சாப்பிட்டா அப்படின்னு, ஐயோ இது எங்கேருந்து வந்துச்சு, அடப்பாவீங்களா, இதை நான் கண்ணாடியில் பார்க்க மாட்டேனே, போச்சு அசிங்கமாச்சே அப்படின்னு யோசிச்சுட்டே நிற்கிறீங்க. ஸோ டே வந்துட்டு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாரு. இங்கே பாரு, நீ என்னென்ன வேலைத்தனம் பண்ணுறங்கிறது எல்லாமே எனக்கு தெரியும். ஸோ உனக்கு என் மேலே அப்படி என்ன கோவம் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு சொல்ல வரீங்க, என் ரூம் உனக்கு பிடிங்கி கொடுத்துட்டாங்கன்னு சொல்ல வாய் திறக்கிறதுக்குள்ளே அவர் என்ன பண்ணுறாருன்னா,
என் மேலே என்ன வேணால் கோவமாக இருந்துக்கோ, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, ஆனால் என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, ஓகேவா? இதுக்கு மேலே இந்த மாதிரி ஏதாவது வாழுத்தனம் பண்ணிட்டு இருந்தேன்னா திரும்ப நானும் அதே மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டு நீ தாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு அப்படி மிரட்டவும் கோவம் வந்துடுது. என் வீட்டுக்கே வந்துட்டு என் ரூமையே நீ என்கிட்ட இருந்து அபகரிச்சுட்டு இப்படி நீ என்னையவே மிரட்டுறியா, இருடி உனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு மாமா கை வலிக்குது நான் போகிறேன்ட்டு அப்படியே கையை பிடுங்கி விட்டு ஓடிடுறீங்க. அப்படி கீழே போயிட்டு மாமாவுக்கு வந்துட்டு காஃபி வேணும் நான் போட்டுட்டு போட்டா அப்படின்னு கேட்குறீங்க. ஏன்னா எல்லோரும் வந்துட்டு படுத்துருக்காங்கல்ல கீழே விழுந்து. ஸோ எல்லோரும் எங்களுக்கும் ஒரு காஃபி போட முடியுமான்னு கேட்கவும் சரி ஓகே போட்டு தரேன்ட்டு 5 கப் காஃபி போடுறீங்க. அதில் ஒரு கப்பில் மட்டும் காஃபி பவுடர் போடுறப்பவே மிளகாத்தூள் இருக்குல்ல, மிளகாத்தூள் இல்லை சாரி மிளகுத்தூள், அதை போட்டு ஆட் பண்ணிடுறீங்க. அதை கொண்டு போயிட்டு நீங்கள் டேக்கு கொடுக்குறீங்க. ஸோ மற்ற நாளும் இவங்களுக்கு கொடுத்துட்டு மேலே டேக் எடுத்துகிட்டு போகிறீங்க. அவரு வந்துட்டு நான் உன்ட்ட காஃபி கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லவும் இல்லை உங்களுக்கு காஃபி குடித்தா கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும்ல, அதான் கீழே கொடுத்தாங்க கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லவும் கொடுத்த மாதிரி தெரியலையே நீ போட்ட மாதிரி இருக்கே அப்படிங்கிறாரு. இவன் என்ன எல்லாத்தையும் கரெக்டாக கண்டுபிடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. அவர் வந்துட்டு கரெக்டாக தான் சொல்கிறாரு. நீ தானே போட்ட, அதுவும் ஏதோ நீ காஃபி பவுடரில் போட்ட மாதிரி இல்லையே அப்படின்னா நான் காஃபி போடல, அங்கே வெள்ளைக்கார அக்கா போட்டு கொடுத்தாங்க, சமையல் பண்ணுவாங்களோ அந்த அக்கா போட்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லவும் ஓ அப்படியா சரி ஓகே எனக்கு காஃபி குடிக்கிற பழக்கம் இல்லை, எனக்கு காஃபி பிடிக்காது அப்படின்னு சொல்லவும் சரி ஓகே நான் டீ கொண்டு வரேன் அப்படிங்கிறீங்க. யாரா இவ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. நீங்கள் கீழே போயிட்டு அந்த காஃபியெல்லாம் போச்சு தேவையில்லாமல் பால் வேஸ்ட்டாச்சு, அடுத்து டீ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு டீ போடுறீங்க. ஸோ இப்போ நீங்கள் நேராக கிச்சனுக்கு ஓடுறீங்க. நான் மாமாவுக்கு டீ போடுறேன், காஃபி பிடிக்காதாமான்னு சொல்லிட்டு போகிறீங்க. எல்லாருக்கும் ஷாக்கு. நீங்கள் கிச்சன் பக்கமே போக மாட்டீங்க. என்னடா காஃபி போடுறேன் டீ போடுறேன்ட்டு போயிட்டுருக்கா அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. ஸோ உங்கள் மம்மிக்கு மட்டும் பயம், இவன் ஏதோ ஒரு வேலைத்தனம் பண்ண போகிறா அப்படின்ட்டு எந்திரிக்கவே முடியல அவங்களால, அதனால் வர முடியல. ஆனால் யோசிச்சுட்டே இருக்காங்க என்னவா இருக்கும்னு. நீங்கள் போய் டீ போட்டுட்டு டீயில் வந்துட்டு கொஞ்சம் அதே மாதிரி தான் மிளகுத்தூள் ஜாஸ்தி போட்டு மிளகுத்தூள் ஜாஸ்தி போட்டுட்டு கொஞ்சோண்டு மிளகாத்தூள் இருக்குதுல்ல, வர மிளகாப்பொடி அதுவும் போட்டுடுறீங்க. ஸோ அதையும் போட்டு நல்லா கலக்கி சர்க்கரையும் போடுறீங்க, எல்லாமே போடுறீங்க. மாதிரி கேவலமாக இருக்குது. அப்படியெல்லாம் போட்டு முடிச்சு கொண்டு போகிறீங்க. ஸோ டேக் வந்துட்டு மாமா அப்படின்ட்டு கொடுக்குறீங்க. அவர் வாங்கிக்கிறாரு. வாங்கிட்டு அப்படியே வந்துட்டு கொஞ்சம் குடிக்கிற மாதிரி வாய்க்கிட்ட கொண்டு போயிட்டு என்ன பண்ணுறாருனா, நீங்கள் அப்படியே அவர் வாயவே பார்த்துருக்கிறீங்க குடிக்கிறானான்னு. அதுவும் வந்துட்டு ஒரே கல்ப்பாக குடிக்கணும், லைட்டாக தான் சூடாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ மொத்தமாக குடித்தானா வாய் வெந்து இன்றைக்கி சாக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவர் என்ன பண்ணுறாருனா டக்குன்னு அதை அப்படியே உங்களுக்கு வந்து ஃபீட் பண்ணி விட்டுறாரு. அப்படியே உங்கள் தலையை பிடிச்சிட்டு அப்படியே வாயில் ஊற்றி விட்டுறாரு. உங்களுக்கு அவ்வளோதான், குடிக்கவே முடியல, அவ்வளோ கடுப்பாகுது. ஒரு மாதிரி கசப்பாக காரமாக எப்படி எப்படியோ இருக்குது. போட்டு நீங்கள் தேவைப்பட்டு அடியேன்னு அடிக்கிறீங்க, கண்டுபிடிச்சிட்றீங்க, உனக்கெல்லாம் அறிவே இல்லையா, ஏன்டா இற குடிக்க வச்ச அப்படின்னு கேட்கவும் அப்போ நீ டீ போடல, நீ டீயில் வேறு ஏதோ போட்டுக்க கரெக்டாக, டீ போட்டிருந்தா ஏன் இந்த அளவுக்கு ரியாக்ஷன் வரப்போகுது அப்படின்னு கேட்கவும் சிப்போ அப்படிங்கிற மாதிரி கோவத்தில் நீங்கள் வந்துட்டு கிளம்பி போயிடுறீங்க. ஸோ கீழே போகிறப்போ அவ்வளோ டென்ஷனும் நடந்து போயிட்டுருக்கீங்க. உங்களோட கொலுசத்தை வேறு சலக்குன்னு கேட்குது. ஒவ்வொரு ஸ்டெப்பும் டப்புன்னு எடுத்து வைக்கவும் கொலுசத்தை நல்லா கேட்குது. அது ஒரு மாதிரி இருக்குது கேட்கறதுக்கு. ஸோ அங்கே டேக்கும் கேட்குது, அவருக்கு ஒரு மாதிரி நல்லா ஃபீல் ஆகுது. அந்த கொலுசத்தை நீங்கள் நடக்கிறது, கோவத்தில் நடக்கிறது இன்னும் நல்லா அழகாக இருக்கவும் அவர் ஒரு மாதிரி ரசிச்சுட்டே அப்படியே போயிடுறாரு. போயிட்டு குளிக்க போயிடுறாரு. இவங்கெல்லாம் 4 பேரும் கீழே படுத்துருக்காங்களா. ஸோ ஆளுக்கு ஒரு சோஃபாவில் படுத்துருக்காங்க. பார்க்குறாங்க என்னாச்சு மேலெல்லாம் காஃபி டீ அதாவது டீ மேலே ஊற்றிக்கிட்டியா அப்படின்னு கேட்கவும் நான் ஊற்றலை அவன் ஊற்றி விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு போகிறீங்க. ஸோ உங்கள் மம்மிக்கு தெரியும் இவ ஏதாவது பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனாலும் உங்கள் அத்தை வந்துட்டு சே அவளாம் அப்படி பண்ண மாட்டான், அவன் தான் சரியான சிடுமூஞ்சி, அவன் தான் ஏதாவது பண்ணியிருப்பான், நான் போய் சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லவும் இங்கே பாருங்கள் நீ இவளை பற்றி உங்களுக்கு தெரியாது, இவ காஃபி கொண்டு போனால ஸோ அதில் ஏதாவது கலந்து கொண்டு போயிருப்பா, ஸோ அதை கண்டுபிடிச்சிருப்பான், அதனால டீ கொண்டு போயிருப்பா, அதுவும் அவன் கேட்கவே இல்லை, இருந்தாலும் இவளே கொண்டு போகிறா அப்படின்னா இவ ஏதோ பண்ணியிருக்கா அப்படின்னு அவங்க கரெக்டாக கணிச்சு சொல்கிறாங்க. இது நம்ம பொண்ணு இப்படியெல்லாம் பண்ணுவாளா, பார்க்க அப்பாவி மாதிரி இருக்காளே அப்படின்னு சொல்லவும் மூஞ்சி மட்டும் தான் அப்பாவி மாதிரி இருக்கும், மற்ற சேட்டையெல்லாம் நல்லா பூலான் தேவி மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எல்லோரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு 1 வீக் இப்படி தான் ஆகுது. டெய்லி சண்டை போடுறது அடிக்கிறது இதே மாதிரி அடித்தடி தான் போயிட்டுருக்கு. உங்களோட அத்தை மாமா எல்லோரும் கிளம்பி போயிட்டாங்க. அவங்க வந்துட்டு கொரியாவுக்கே போயிட்டாங்க. ஸோ டே மட்டும் தான் இங்கே இருக்காரு. அவரோட ஸ்டடீஸ்க்கு வந்துட்டு அதாவது 1 வீக் வந்துட்டு லீவில் இருந்திருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தது ஸ்டடீஸ்லாம் ஸ்டார்ட் ஆகிருக்கும். அவர் காலேஜ் போக ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் வந்துட்டு ஸ்கூல் போயிட்டுருப்பீங்க. ஸோ ஸ்கூல் போகிறப்போ வந்துட்டு காலேஜ் போகிற வழி தானே, அதனால் டேவே ட்ராப் பண்ண சொல்லி உங்கள் மம்மி சொல்லுவாங்க. டேக்கு வந்துட்டு அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்களை ட்ராப் பண்ணுறது. ஸோ அவர் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டுருக்காரு. நீங்கள் பேக்கை தூக்கிட்டு அப்படி டம்னு வரீங்க. ஸோ ஒரு ஒயிட் கலர் ஷர்ட்டு, ரெட் அண்ட் பிளாக் கலர் செக்குடு ஸ்கர்ட்டு, அதுக்கப்புறம் அதே கலரில் டை, ஓகேவா டியர்? ஸோ இந்த மாதிரி தான் அந்த ஸ்கர்ட் வந்துட்டு ஒரு முட்டிக்கு கீழே வரைக்கும் இருக்கும். அந்த மாதிரி தான் உங்களுக்கு யூனிஃபார்ம். அதுக்கப்புறம் அதே மாதிரி ஷூ ஒரு பிளாக் கலர், அந்த சாக்ஸ் வந்துட்டு ரெட் கலர் பிளாக் கலர் கலந்த மாதிரி இருக்குது.
ஒரு பேக் நிறைய புக்ஸ் எல்லாம் நோட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு லஞ்ச் பேக்கை கையில் வாங்கிட்டு ரெட்டை ஜடை போட்டு ஜடெல்லாம் பின்னி கட்டிட்டு போயிட்டுருக்கீங்க. ஸோ வெளில போகிறீங்க. உங்களுக்கு தெரியாத வெயிட் பண்ணுவாருன்னு நீங்கள் வழக்கம் போல் நடந்தால் போகணும் போலன்ட்டு போயிட்டுருக்கீங்க. ஸோ போகிறப்போ வந்துட்டு வெளில வந்துட்டு சீக்கிரம் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் பார்க்குறீங்க. நான் ஏன் வந்து உங்க கூட வரணும் அப்படின்னு கேட்கவும், அத்தை தான் சொன்னாங்க, ட்ராப் பண்ண சொன்னாங்க, வந்து ஏறுறியா வண்டியில் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ அவருக்கு வந்து புதுசாக பைக் அவங்க அம்மா அப்பா வாங்கி கொடுத்துட்டு போயிருக்காங்க காலேஜ் போகிறதுக்காக. ஸோ புது பைக்கு இப்போ தான் அவர் ஃபஸ்ட் எடுக்கிறாரு. நீங்கள் வந்துட்டு உனக்கு புது பைக் தானே என்னையே அதில் கூப்பிடுற அப்படின்னு சொல்லவும், உனக்கு முன்னே நான் உட்காந்துட்டேன், ஸோ இதுக்கப்புறம் கணக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஓ அப்படியா, இருந்தாலும் நான் கூட வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. உனக்கு என்ன பிரச்சனை, உன்னை ட்ராப் பண்ண சொன்னாங்க, ட்ராப் பண்ணட்டுமா வேணாமா, இல்லை நான் கிளம்புவா அப்படின்னு கேட்கவும், நீங்கள் யோசிச்சு பார்க்குறீங்க, ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சா, ஸோ இதுக்கு மேலே லேட் பண்ணால் ஸ்கூலில் போயிட்டு திட்டு விழும் அப்படின்ட்டு, இதோ வரேன், நீ இவ்வளோ தடவை கெஞ்சி கேட்கறனால வரேன் அப்படின்ட்டு போகிறீங்க. எது நான் கெஞ்சிறேன்னா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை இல்லை இல்லை, இதை வந்துட்டு போயிட்டு அந்த பேகெல்லாம் வந்துட்டு வச்சுட்டு அப்படியே ஏறி உட்காந்துக்கிறீங்க. ஸோ போகிற வழி ஃபுல்லாகவே சண்டை தான். உனக்கு வந்துட்டு எப்படின்னா ஒரு ஸ்பீட் பிரேக் வந்திருக்கும். அவர் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிருப்பார். ஆனாலும் அந்த ஸ்பீட் பிரேக்கில் ஏறி இறங்க லைட்டாக வந்துட்டு முன்னாடி வருவோம்ல, அவர் ஸ்லோ பண்ணி தான் போயிருப்பார். நீங்கள் தான் ஒரு வேணும் இன்டென்ஷனாக பண்ண மாதிரி, அறிவில்லையா உனக்கு, ஒரு பொண்ணுக்கு வந்திருந்தா இந்த மாதிரி ஸ்பீட் பிரேக்கர் பார்த்து வண்டி விடுவியா, கொஞ்சம் ஸ்லோவாக போக மாட்டியா அப்படி இப்படின்னு கேட்டு கத்திட்டே இருக்கிறீங்க. அவர் வந்துட்டு ஆல்ரெடி நீங்கள் சொல்கிறது எதுவுமே கவனிக்கல. ஏன் அப்படின்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணுறப்ப காதில் பஞ்சு வச்சுருப்பாரு. நீங்கள் ரொம்ப சேட்டை பண்ணுறது அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் பேச எதுவுமே அவர் காது கேட்கல, அவர் பாட்டு போயிட்டே இருக்காரு. உங்களுக்கு அது இன்னும் இரிட்டேட் ஆகுது. நான் இவ்வளோ கத்தனை பார்த்துதா அப்படின்ட்டு உங்கள் ஸ்கூலை தாண்டி போயிட்டுருக்காரு. நீங்கள் வந்துட்டு ஸ்கூல் வருதுடா நிறுத்துடா அப்படின்னு கத்துறீங்க. அவர் காதை கேட்கல. ஸோ நீங்கள் கையை முன்னாடியாட்டி நிறுத்து அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் தான் திரும்பி பார்க்குறாரு. என்ன அப்படின்னு கேட்கவும், இங்கே பாரு என் ஸ்கூல் அங்கே இருக்குது, நீங்கள் கூட நிறுத்தியிருக்க அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. ஓ அங்கே இருக்கா, சரி ஓகே இறங்க அப்படிங்கிறாரு. இறங்க வாடே, அவ்வளோ தூரம் நடக்கணும்டா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு நீ தான் ஸ்கூல் போகிறேன், எதுக்கு வடை போடன்னு கூப்பிடுற, மாமான்னு கூப்பிடு, இல்லைன்னா பேர் சொல்லி கூப்பிடு அப்படின்னு சொல்லவும், நான் அப்படி தான் கூப்பிடுவேன், வீட்டுக்குள்ளே மட்டும் தான் நான் மாமான்னு கூப்பிடுவேன், வெளிலலாம் வந்து வடை போடாதான் படா, இல்லை வாடா எனக்கு கொண்டு போங்க விடுறா அப்படிங்கிறீங்க. ஸோ கேட்க சிரிப்பாக இருக்குது. இருந்தாலும் வந்துட்டு ஒரு மாதிரி அதை வெளியே காட்டிக்கல. நீங்கள் 12th போகிறீங்க. ஸோ இதான் லாஸ்ட் இயர் ஸ்கூலு. அதனால கொஞ்சம் உங்களுக்கு நிறைய ஸ்பெஷல் கிளாஸ், அது இல்லாமல் எக்ஸாம்லாம் வரதுனால நிறையா கிளாஸ் வச்சுருப்பாங்க. நேரமாக போகணும். ஸோ டேவ் வந்துட்டு ரிட்டர்ன் திருப்பி உங்களை மறுபடியும் கொண்டு போய்ட்டு கேட்டு வாசல்லையே அனுப்பி இறக்கி விடுறாரு, ஸ்கூல் வாசல்லையே. நீங்களும் இறங்கிட்டு, இங்கே பாருடா நான் சொல்கிறது கேட்டுக்கோ, நான் வந்து உங்கள் வீட்டில் தங்கலை ஓகேவா, நீ தான் என் வீட்டில் தங்கியிருக்க, நான் யாருன்னு தெரியுமா அப்படின்ட்டு அதாவது ஸ்கூல் கேட்டில் கேட்டுக்கிட்ட நின்று இந்த மாதிரி அவருக்கு லெக்சர் எடுக்கிறீங்க. அவர் அப்படியே வண்டியிலே உட்காந்துட்டு கையை கட்டிக்கிட்டாரு. ஸோ சொல்லு நீ யார் அப்படின்னு கேட்குறாரு. இதான் சொல்கிறேன் அப்படின்ட்டு, நான் தான் அந்த வீட்டோட ராஜகுமாரி. என் அப்பாவுக்கு நான் லிட்டில் பிரின்சஸ், அது க்யூட் லிட்டில் பிரின்சஸ். என் அம்மாவுக்கு நான் தான் தங்க பிள்ளை. அந்த அதாவது அந்த வீட்டுக்கே நான் தான் ஒரு இளவரசி ராஜகுமாரி ஓகேவா. ஸோ இப்போ நீ புதுசாக வந்திருக்க, உனக்கு நான் யார் அப்படின்னு கேட்கவும், அவர் டக்குன்னு எப்படாட்டி அப்படிங்கிறாரு. என்ன இல்லை என்ன 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 சொன்ன அப்படின்னு நீங்கள் கேட்கவும், இல்லை நீ எனக்கு வந்துட்டு ஒன்றும் இல்லை சும்மா எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி மழுப்புறாரு. அவரே வராது. ஏன்னா அவர் டக்குன்னு தெரியாமல் வளரிருப்பார். அவருக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதை வந்துட்டு டக்குன்னு அவர் வாயில் வந்துருச்சு. அதை வந்துட்டு வெளியே சொல்லிட்டாரு. ஸோ உங்களுக்கு ஷாக்காக இருக்குது. என்னடா பேசுனேன், இப்போ நீ எனக்கு சொன்னது வேறு எப்படி கேட்டுச்சே அப்படின்னு சொல்லவும், ஐயா ஒன்றும் சொல்ல ஐயா, நீ வந்துட்டு என்னன்னு சொல்லிட்டு வீடு, நான் கிளம்பணும் காலேஜுக்கு போகணும் அப்படிங்கவும், சரி ஓகே நான் வந்து உனக்கு யார், சரி அது அதாவது உனக்கு நான் யார் அப்படிங்கிறத ஈவினிங் சொல்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நீ தான் என் வீட்டில் தங்கியிருக்கிற, நீ டெய்லி என்னை காலையில் பிக்கப் பண்ணிக்கணும், ஈவினிங் வந்துட்டு உனக்கு சீக்கிரம் காலேஜ் விட்டுருவாங்க, இருந்தாலும் நைட்டு எனக்கு கிளாஸ் முடியறதுக்கு ஈவினிங் ஆகும், ஒரு 7 o'clock ஆகும். அப்போ நீ தான் வந்து என்னை பிக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நான் எங்கெங்கெல்லாம் கூட்டு போக சொன்னால் அங்கெல்லாம் கூட்டு போகணும். இவ்வளோ ரூல்ஸ் இருக்குது, நான் என்ன சொன்னாலும் நீ கேட்கணும். அப்படியா இருந்தால் மட்டும்தான் நீ என் வீட்டில் இருக்க முடியும், இல்லைன்னா உன்னை என் வீட்டை விட்டு துரத்திடுவேன் அப்படிங்கிறீங்க. ஓ மேடம் வந்து என்னை வீட்டை விட்டு துரத்த போகிறீங்களா அப்படின்னு சொல்லவும், ஆமாம் அந்த வீட்டோட ராஜகுமாரி நான் தான், இளவரசி நான் தான், எல்லாமே நான் தான். ஸோ நீ வந்து அங்கே இருக்கணும் அப்படின்னா நான் சொல்கிறதெல்லாம் கேட்கணும் சரியா, இப்போதைக்கு கிளம்பு அப்படிங்கிறீங்க. ஸோ அவர் கிளம்பிடுறாரு. நீங்கள் பேசுகிறதெல்லாம் வந்து திமிராக இருக்குது, ஆனால் அது என்னமோ அவருக்கு க்யூட்டாக இருக்க மாதிரி இருக்குது. நீங்களும் அப்படியே அப்படின்ட்டு கிளம்பிடுறீங்க. ஸோ ஈவினிங் ஆகுது, 7 மணி ஆயிடுச்சு. நீங்கள் பாட்டுக்கும் அப்படியே ரோட்டில் நடந்து வந்துட்டுருக்கீங்க. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இது வந்துட்டுருக்கப்போ ஆப்போசிட்டில் டே வந்துட்டு சைக்கிளில் வராரு. நீங்கள் பார்க்குறீங்க, இவனடா சைக்கிளில் வரான், என்ன நான் வீட்டு போய் சேர்றது அப்படின்ட்டு, லூசு எதுக்குடா நீ சைக்கிள் எடுத்துகிட்டு வர, பைக்கில் வர வேண்டியதானே அப்படின்னு சொல்லவும், பைக்குக்கு பெட்ரோல் உங்கள் அப்பா நான் போட்டு தருது அப்படின்னு கேட்குறாரு. டேய் நீ என் வீட்டில் இருக்கடா, என்ன எங்கள் அப்பாவே தப்பாக பேசுகிற அப்படின்னு சொல்லவும், உன் வீட்டில் இருக்கம்மா, ஆனால் நான் பெய்ட் கெஸ்ட் மாதிரி தான் இருக்கேன் ஓகேவா, ஸோ ஒன்றும் சொந்தம் கொண்டாடிட்டு இருக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவர் அப்படி சொல்லவும் உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, நீங்கள் கொஞ்சம் ஓவராக பேசிட்டீங்களோ என்னமோன்னு. இருந்தாலும் வந்துட்டு அப்படியே மெயின்டைன் தான் பண்ணுறீங்க. ஏன் சொந்த மாதிரி வரலையா, நீ என்ன பெய்ட் கெஸ்ட்னா காசாக கொடுக்குற அப்படின்னு கேட்கவும், ஆமாம்
நான் வரதுக்கு முன்னாடியே என் அம்மா உங்களோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சேர்த்து நிறையா பணம் அனுப்பிட்டாங்க. என்னோட காலேஜ் ஃபீஸ்க்கு எல்லாத்துக்கும் சேர்த்து பல்காக கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இங்கே நான் ஒன்றும் சும்மா சாப்பிடல, ஆல்ரெடி நாங்கள் பே பண்ணியிருக்கோம். ஓகேவா? நான் தங்குற ரூம்லேருந்து எல்லாத்துக்கும் நான் பே பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லவும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது. என்ன நம்ம அம்மா அப்பா காசெல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சும்மா விளையாட்டுக்கு தேக்கிட்ட பேசுவீங்க, இது மாதிரி கொஞ்சம் ரூடாக பேசுகிற மாதிரி. ஏன்னா உங்களோட ரூமை பறிச்சிட்டாரு அபகரிச்சிட்டாருங்கிற வெறி. மற்றபடி இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு ஒரு ஐடியா இல்லை. ஸோ சரி ஓகே போகலாமா அப்படின்னு கேட்குறீங்க. அவர் வந்துட்டு ஏன் வாய்ஸ் ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைவா போகலாம் அப்படின்ட்டு கூப்பிட்றீங்க. ஸோ அவர் அப்படியே சைக்கிளை கரைச்சிட்டு 2 பேரும் மெதுவாக போயிட்டே இருக்கிறீங்க. வீட்டுக்கு போயாச்சு. வீட்டுக்கு போனதும் வந்துட்டு உங்களை விட்டுட்டு அவர் பாட்டுக்கு அவரோட ரூமுக்கு போயிட்டாரு. நீங்கள் நேராக போயிட்டு உங்கள் அம்மா அப்பா 2 பேர்த்தையும் கூப்பிட்றீங்க. உங்களுக்கு அறிவு இருக்கா? நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்திருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட பணம் வாங்குவீங்களா? நம்ம வீட்டில் நம்ம மாமா தங்குறதுக்கு பணம் வேணுமா உனக்கு? சொல்லுமா உனக்கு காசு கொடுத்தாங்களாமா அப்படின்னு கேட்கவும், என்னடி பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை தேவாமா நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கு, இங்கேருந்து படிக்கிறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, இந்த ரூமுக்கு எல்லாத்துக்கும் நீ பணம் வாங்குனியா அப்படின்னு கத்திட்டு இருக்கிறீங்க. ஸோ அவங்க வந்துட்டு இங்கே பாரு, நான் அதுக்கெல்லாம் பணம் வாங்கலை. அது அவனோட ஸ்டடீஸ்க்கு கூட நான் பணம் வேணான்னு தான் சொன்னேன், நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். ஆனால் அவங்க தான் வந்துட்டு இல்லை அது வந்துட்டு தப்பாக போயிடும்னு சொல்லிட்டு பல்காக இவ்வளோ லேக்ஸ் வந்துட்டு போட்டுட்ருக்காங்க. கிட்டத்தட்ட அதாவது ஒரு செமஸ்டருக்கு மட்டும் இப்போதைக்கு ஃபீஸ் கட்டுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு செமஸ்டருக்கான ஃபீஸ் வந்துட்டு எவ்வளோன்னு தெரியல, பட் ஒரு 80 லேக்ஸ் மாதிரி போட்டுட்ருக்காங்க. இது எதுக்கு என்ன ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இங்கே பாரு உனக்கு தான் ஒன்றுமே தெரியல, இது அவனோட காலேஜ் ஃபீஸ்க்கு ஒன்றும் இவ்வளோ வராது, ஸோ கம்மி தான். ஸோ காலேஜுக்கு அவன் சாப்பிட்றதுக்கு இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க. அவங்க தான் நான் வந்துட்டு அவங்கள நம்ம ஃபேமிலி மாதிரி பார்க்குறேன், அவங்க பார்த்தியா அவனுக்கு பணம்லாம் கொடுத்து பிரிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லவும் உங்கள் மம்மிக்கு கஷ்டமாக இருக்கும். உடனே கால் பண்ணுறாங்க. ஸோ டேயோட அம்மாவுக்கு கால் பண்ணி அண்ணி என்ன அண்ணி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லவும் அவங்க வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ உடனே உங்களோட மாமா வந்துட்டு கால் வாங்கி பேசுகிறாங்க. இல்லை அவனோட ஸ்டடீஸ்க்கு மட்டும் நாங்கள் பே பண்ணிக்கிறோன்னு தான் நீங்கள் சொன்னீங்க, ஆனால் என்ன இவ்வளோ அமௌண்ட் ஆடுறதுக்கு தங்கறதுக்கெல்லாம் நீங்கள் பே பண்ணுறீங்களா எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்கவும், அப்படி இல்லைம்மா. ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் 3 பேர் தான் இருந்தீங்க, நீங்கள் ஓகே தான், பட் புதுசாக ஒருத்தவங்க வரும்போது அமௌண்ட்டு கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண வரைக்கும் வேணும்ல அப்படின்னு சொல்லவும், இந்த பேச்செல்லாம் இங்கே வேண்டாம், அவன் என் வீட்டு பையன், அவன் வந்து தங்குறதுக்கு என் பொண்ணு வேறு அவன் வேறையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காலேஜ் ஃபீஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அவங்க வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் சொல்லவும், ஸோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு மற்ற அமௌண்ட் எல்லாத்தையும் அப்படியே அனுப்பி விட்டுறாங்க. ஸோ அனுப்பி விட்டதும் எதுக்கு எல்லா அமௌண்ட்டும் அனுப்பி விட்டு அப்படின்னு கேட்கவும், இதெல்லாம் எங்களுக்கு வேணாம், அவன் இந்த வீட்டு பையன், ஸோ அவன் இங்கே எப்போ வேணால் எப்படி வேணால் இருக்கலாம், நீங்கள் ஒன்றும் பணம் கொடுக்க வேணாம். இல்லை அவனுக்கு எங்ககிட்ட பணம் கேட்க பிடிக்கல, அவனுக்கு பர்சனல் செலவு இருக்குது அப்படின்னா அதுக்கு மட்டும் அவனுக்கு டேரெக்டாக அவனுக்கு அனுப்பி விட்டுருங்க, அதுவும் எங்ககிட்ட வந்து கை நீட்டுற மாதிரி வேணாம், ஏன்னா அது அவனுக்கு பிடிக்காதுல்ல அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே அவங்க சொல்கிறது சரிதானே அப்படின்ட்டு தனியாக டேக்கும் அமௌண்ட் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ தான் உங்களுக்கு ரிலீஃபாக இருக்குது. ஓகே நம்ம மாமா வந்து நம்ம வீட்டில் காசு கொடுத்துருக்கல, நம்ம மாமா நம்ம வீட்டில் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டே காலேஜுக்கு கிளம்பிட்டு வெளில வர. ஸோ நீங்களும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு அப்படி பேக்கெல்லாம் தூக்கிட்டு லஞ்ச் பேக்கெல்லாம் தூக்கிட்டு வரீங்க. குட்டி பிள்ளையாட்டு இருக்கீங்க, 2 சடெல்லாம் போட்டு. அவருக்கு வந்துட்டு உங்களை இந்த மாதிரி பார்க்குறப்ப சிரிப்பாக வருது, ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் டெய்லி ஒரு விஷயம் சண்டை போட்டே இருப்பீங்க. காலேஜுக்கு போகிறப்போ உங்களை ட்ராப் பண்ணுறது, பிக் பண்ணுறது, அதுக்கப்புறம் நீங்கள் வெளில போகிறனா கூட்டிகிட்டு போகிறது. இப்போ வந்துட்டு இதெல்லாம் வந்து அவர் உரிமையாக உங்களுக்கு பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஆனாலும் மிரட்டிட்டு உருட்டிட்டு ஏதாவது ரொம்பவே அவரை வந்துட்டு மிரட்டுறது, வம்பு இழுக்கிறது, இதே தான் பண்ணிகிட்டே இருப்பீங்க, சண்டை போட்டே இருப்பீங்க. அது உங்களால் நிறுத்த முடியல. அவர்கிட்ட சண்டை போட உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? ஸோ சண்டை போட்டே இருக்கிறது. ஸோ வீட்டில் எல்லாத்துக்கும் பழகிருச்சு. இது எப்போ தான் இதுங்க 2 இப்படி தான் சண்டை போட்டே இருக்கும் அப்படின்னு அவங்க விட்டுருவாங்க. ஸோ 2 பேரும் முடிய பிடிச்சிக்காத குறை தான். நீங்கள் ஆனால் ஒரு கை எட்டுச்சு, அதாவது நீங்கள் ஹைட்டு பத்தாது அவரோட முடிவு பிடிக்கிறதுக்கு, அவர் உட்காந்துக்க முடிவு பிடிச்சி ஆட்டி விட்டுருவீங்க, இழுத்து விட்டுருவீங்க. ஆனால் நிற்கிறப்ப முடிவு பிடிக்க முடியாதா? ஸோ அந்த மாதிரி தான் நல்லா வந்துட்டு செம ஹாப்பியாக போயிட்டு இருக்கு லைஃப். ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. அவரும் காலேஜெல்லாம் முடிச்சிட்டாரு, நீங்களும் காலேஜெல்லாம் முடிச்சிட்டிங்க. அவரை வந்துட்டு இப்போ வந்து ஒரு 1 இயர் சும்மா ட்ரைனிங் மாதிரி ஒரு பக்கம் வேலைக்கு போயிட்டுருக்காரு. நீங்கள் வந்துட்டு மாமா நீ ட்ரைனிங் முடிச்சுட்டா என்ன பண்ண போகிற, இந்த வேலையை கண்டினியூ பண்ண போறியா அப்படின்னு கேட்கவும், இல்லை எனக்கு வந்துட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண தான் விருப்பம், பட் அது வேலையெல்லாம் எப்படி இருக்குன்னு நான் கற்றுக்கணும்ல, அதனால வேலைக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். நீங்கள் வந்துட்டு அப்படின்னா பிஸ்னஸ் கற்றுக்கிட்டு இங்கேயே பிஸ்னஸ் ஆரம்பிக்க போறியா அப்படின்னு சொல்லவும், இல்லை அதெல்லாம் இல்லை, நான் வந்துட்டு கொரியா போயிடுவேன் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி மூஞ்செல்லாம் வாடி போச்சு, கொரியா போயிடுவியா, அப்போ நீங்கள் இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லவும், நான் இங்கே இருக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. ஏன் உனக்கு எங்கள் வீடு பிடிக்கலையா, நான் உன்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறேன்னா, நான் எதாவது ஹர்ட் பண்ணிட்டேன்னா, நான் விளையாட்டுக்கு தான் உங்ககிட்ட அப்படியே சண்டை போட்டேன் அப்படிங்கிற பாவமாக பேசுகிறீங்க சொல்லிட்டு, சிஜி அதெல்லாம் கிடையாது, எனக்கு என்னதான் இருந்தாலும் நான் இங்கே படிக்கிறதுக்காக மட்டும் தான் வந்தேன். ஸோ படித்து முடிச்சுட்டு நான் கிளம்புறேன். எனக்கு என் வீட்டில் இருக்க தான் ரொம்ப பிடிச்சிருக்கும், அதாவது இங்கே பிடிக்கும், ஆனால் என் வீட்டில் இருக்க தான் ரொம்ப பிடிக்கும், நான் அங்கே போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு டேவை விட மனசே இல்லை, ஒரு மாதிரி எப்படியோ இருக்குது. டெய்லி சண்டை போட்டு விளையாடிட்டு எங்கே போனாலும் கூடவே தெரிஞ்சுட்டு எல்லாத்துக்கிட்டையும் என் மாமா இன்ட்ரோ பண்ணிட்டு இருக்கிறது ஒரு மாதிரி தனி ஃபீலு.
பட் அவர் போகிறாங்கன்னாட்டு உங்களால் வந்துட்டு ஒன்றுமே பண்ண முடியல. நீங்கள் வந்துட்டு இப்போ தான் காலேஜெல்லாம் முடிச்சிருக்கீங்க. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு ஒரு குறிப்பிட்ட டேஸ் வந்துட்டு முடிஞ்சிருச்சு. அவரோட ட்ரைனிங் எல்லாம் முடிஞ்சு, இப்போ அவர் கொரியாவே போறாரு. உங்களுக்கு வந்துட்டு அவர அனுப்ப மனசே இல்ல. டெய்லி அழறதான் அவரோட ரூம்ல போயிட்டு, "இங்க பாரு என் ரூம் ஃபுல்லாவே உனக்கு குடுத்துர்றேன். நான் வேணா கையெழுத்து போட்டு குடுத்துர்றேன். இந்த வீடு என் பேர்ல தான் இருக்கு. நீ இங்கேயே இருந்துக்கோ" அப்படின்னு சொல்லவும், என் ஊர்ல இத விட பெரிய வீடா இருக்கு. நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்கன்னு" அவரு கேட்குறாரு. "இல்ல, இல்ல, இல்ல, இல்ல. என் ரூம் மாரி வருமா? இது என்னோட ரூம் தான் தெரியுமா? நீ வரேன்ட்டு என்னை இங்கேருந்து தொரத்திட்டாங்க" அப்படின்னு சொல்லவும், அச்சச்சோ! சாரி என்னால உன்னோட ரூம் இப்படி ஆச்சா? சரி ஓகே நான் போயிட்டா உன்னோட ரூம் உனக்கு தானே அப்படிங்கிறாரு. நீங்க வந்துட்டு, ஐயோ! நான் என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரிய மாட்டேங்குதே! அப்படிங்கிற மாரி நீங்க யோசிக்கிறீங்க. நீங்க வந்துட்டு அவர புடிச்சிருக்கு நீ இங்கேயே இரு அப்படின்னு சொல்ல வர்றீங்க. ஆனா அத டைரக்ட்டா சொல்ல மாட்டேங்கிறீங்க. அவர் வந்துட்டு நீங்க டைரக்ட்டா சொல்லணும்னு எதிர்பார்க்கிறாரு. ஆனா நீங்க ஒரு மாரி இன்டைரக்ட்டாவே சொல்றீங்களா? அதனால அவர் வந்துட்டு சரி ஓகே ஒரு கொஞ்ச நாள் அலைய விடலாம்ப்பா அப்படிங்கிற மாரி சொல்லி நெனச்சுக்கிறாரு. கொரியா போலான்னு முடிவும் பண்ணிட்டாரு. ஏன்னா நீங்கள் அந்தளவுக்கு ஒரு டார்ச்சர் பண்ணியிருப்பீங்க. சும்மா அது இது அது வேணும் இது வேணும்ன்ட்டு அப்படியே அவருக்குன்னு கொடுக்குற பாக்கெட் மணி ஃபுல்லாக உங்களுக்கு தான் செலவு பண்ணியிருப்பாரு. அந்த அளவுக்கு நல்லா செலவு வைப்பீங்க, நல்லா சுற்றுவீங்க கூடவே. ஆனால் வந்துட்டு பிடிச்சிருக்குங்கிறது மட்டும் சொல்லவே மாட்டீங்க. அவர் வந்துட்டு என்ன எதிர்பார்க்குறதுனா நீங்கள் சொல்லணும் அப்படிங்கிறது தான் அவருக்கு ஒரு ஆசை. என்னன்னு தெரியல. அவருக்கு வந்துட்டு என்னதான் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லணும். அதை அவர் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை. ஸோ அதனால வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. நீங்கள் வாய் திறக்கிற மாதிரி இல்லை. ஸோ கொரியாவும் கிளம்பி போயிட்டாரு. இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. இங்கே இருக்கப்போ பேசாமல் சொல்லியிருந்துருக்கலாமோ. இப்போ போயிட்டாரு. அங்கே போனால் வேறு யாராவது அதாவது வேறு யாரையாவது லவ் பண்ணிட்டா என்ன பண்ணுறது? ஐயோ என் வாழ்க்கை போச்சு அப்படின்னு உங்கள் ரூம் ஃபுல்லாக பண்ணிட்டே இருக்கீங்க. ஒரு மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. வந்துட்டு உங்களோட வீட்டிலேருந்து கொரியா போயிட்டு ஒரு 1 வீக் ஆயிருக்கும். ஸோ நீங்கள் மேலேருந்து கீழே வரமாட்டேங்கிறீங்க. காலேஜும் முடிஞ்சிச்சு. ஸோ வெளில போகிற வேலை கிடையாது இப்போது. அதனால உங்கள் ரூம்குள்ளேயே இருக்கீங்க. ஸோ டேவோட ஸ்டடி ரூம்குள்ளே போய் பார்க்குறது, அதாவது இந்த ஸ்டோர் ரூமு. அதுக்கப்புறமா அவரோட ரூம், அதாவது உங்கள் ரூமு ஓகேவா? இந்த 2 பக்கம் மாற்றி மாற்றி நடக்கிறது. அதுக்கப்புறமா அவர் உட்காந்து படிக்கிற இடத்துல போய் உட்காந்துக்கிறது. ஸோ ரொம்ப நீங்கள் மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா? அதனால அவரோட பைக் கூட இங்கே தான் விட்டுட்டு போயிருப்பாரு. ஸோ அந்த பைக்கில் போய் ஏறி உட்காந்துக்கிறது, சும்மா தொட்டு தொட்டு பார்க்குறது, அதை சுத்தம் பண்ணி வைக்கிறது, இப்படி தான் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள் மம்மி டேடி பார்க்குறாங்க. ஏதோ வித்தியாசமாக பண்ணிட்டு இருக்காளே என்னாச்சு இவளுக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அவங்கக்கிட்டயே ரொம்ப பிடிக்கும். ஆனால் உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் சண்டை போடுவீங்களா? ஸோ கல்யாணம் பண்ணி வைக்கலாமா வேணாமா? சண்டை போட்டே இருக்கிறாங்களேங்கிற மாதிரி அவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணியிருப்பாங்க. சரி யோசிச்சு பார்ப்போம், கேட்டு பார்க்கலாம். இல்லைன்னா என்ன பண்ணுறது, பிடிக்கலான்னு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு மாதிரி ரொம்பவே ஒரு 1 மந்த்துக்கு மேலே ஆயிருக்கும். நீங்கள் ரொம்பவே சேட் ஆகிட்டீங்க. அதுக்கு மேலே வந்துட்டு அவர் ஒரு ஃபோன் கூட உங்களுக்கு பண்ணுறதில்ல, மெசேஜ் பண்ணுறதில்ல. நீங்கள் கால் பண்ணாலும் எடுக்கிறது கூட இல்லையா? ஏன்னா அவர் வந்துட்டு நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறாரு. அதுவும் டேரெக்டாக நேரில் ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஸோ ஒரு வேளை மிஸ் பண்ணுறங்கிற பேரில் ஃபோனில் வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்க உங்களுக்கு எந்த மெசேஜ் அதுக்கப்புறம் கால் எதுவுமே அட்டன் பண்ணல. இப்போது டேவோட அம்மா அப்பா கால் பண்ணுறாங்க. இப்போது யாருக்குன்னா உங்களோட மம்மி டேடிக்கு. அவங்க 2 பேத்துக்கும் மேரேஜ் பண்ணிடலாமா? ஏன்னா 2 பேரும் படித்து முடிச்சிட்டாங்கல்ல. ஸோ அவனும் வந்துட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டான். இதுக்கு மேலே இப்போ கல்யாணம் பண்ண கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் உங்கள் மம்மி டேடிக்கு தான் தெரியுமே. இதுக்கு முன்னாடி அவங்களும் அப்படி தான் ஆசைப்பட்டிருப்பாங்க. ஆனால் நீங்கள் எப்போத்தாலும் 2 பேரும் சண்டை போட்டே இருக்கிறது அவங்க பார்த்துருக்காங்களே. அதனால இதை சொல்லாமல் இது பண்ணக்கூடாதுன்ட்டு சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி 2 பேரும் வீட்டில் இருக்கிறப்போ 2 பேரும் முடிய பிடிச்சி சண்டை போட்டுக்குவாங்க. நல்லா அடிச்சுக்குவாங்க. பயங்கரமாக சண்டை வரும். ஒரு மாதிரி அவனை வந்துட்டு திட்டிகிட்டே இருப்பா. அவனும் வந்துட்டு சில டைம் விட்டு கொடுப்பான், சில டைம் திட்டுவான். 2 பேத்துக்கும் சண்டை மட்டும் தான் வரும். ஸோ தப்பாக மட்டும் எடுத்துக்காதீங்க. 2 பேத்துக்கும் ஓகேனா நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், டே இதெல்லாம் கேட்டிருப்பாரு. அவுட் ஸ்பீக்கர் போட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ டே கேட்டு ஃபோன் வாங்கி, அத்தை நீங்கள் ஏன் இந்த மாதிரி நினைக்கிறீங்க? சரி ஓகே நான் வேணா ஒரு விஷயம் சொல்லட்டா அப்படின்னு சொல்லவும், என்னடா சொல்லுடா அப்படின்னு கேட்கவும், எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும், நான் லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எது லவ் பண்ணுறியா? அப்புறம் என்ன சண்டை போட்டிங்க அப்படின்னு சொல்லவும், ஆனால் ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் மம்மி இழுக்கிறாங்க. அத்தை என்ன டக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லைடா உனக்கு ஒரு வேளை நீ அவளை லவ் பண்ணுற உனக்கு பிடிச்சிருக்கு. அவள் தான் சண்டை ஸ்டார்ட் பண்ணுவா. ஆனால் இப்போது அவளுக்கு உன்னை பிடிச்சிருக்கான்னு தெரிலல்ல. ஏன்னா அவள் எப்போ பார்த்தாலும் உங்களோட சண்டை தானே போடுவா. அவள் தானே எப்பவுமே சண்டையை ஸ்டார்ட்டே பண்ணுவா அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு இப்போ இதுதான் டவுட்டா அப்படின்னு கேட்குறாரு டேவும். ஸோ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போது நீங்கள் அவகிட்ட போயிட்டு உன்னோட மாமாவுக்கு இங்கே ஒரு பொண்ணு பார்த்து வச்சுருக்காங்களாமா. ஸோ கல்யாணம் இங்கே தான் பண்ண போகிறாங்க. கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணு அவரோட ஊருக்கே கூட்டி போயிடுவாங்களாமா. அதாவது கொரியாக்கே கூட்டி போயிடுவாங்களாம். நாளான்னைக்கு வராங்க அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்கள். ஃபோனை வந்துட்டு தட் மீன்ஸ் கால் கட் பண்ணாதீங்க. அந்த ப்ளூடூத் இருக்கும்ல ஃபோனில், அதை மட்டும் காதில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஃபோனை கூட கையில் வச்சுக்கோங்க, கட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எதுக்குடா இதை சொல்கிற? யாருக்குடா? உனக்கு எப்படா அதாவது இப்போ தான் நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் லவ் பண்ணுறேன், அதுக்குள்ளே வேறு யாரா நீ கல்யாணம் பண்ண போகிற அப்படின்னு சொல்லவும், அட லூசத்தை நீயே இப்படி பேசிகிட்டு இருக்கிற, நான் ஜஸ்ட்டு சொன்ன அவகிட்ட, அவளோட ரியாக்ஷன் மட்டும் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்துட்டே சொல்லியிருப்பாரு அவ்வளோ நல்லா பண்ணுறான்னு. ஆனால் உங்கள் மம்மி நம்பியிருக்க மாட்டாங்க. டே அவன் பற்றி கூட சண்டை போடுறாடா, சண்டை மட்டும்தான் போடுவா, அவளுக்கு லவ்வெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லவும், நான் ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு தான் இதை சொல்லியிருப்பாரு.
ஸோ உங்கள் மம்மி வராங்க, நீங்கள் வந்துட்டு உங்களோட ரூமில் இருக்கீங்க. ஒரு மாதிரி டே உட்காந்துட்டு இருக்கிற இடத்துலலாம் போய் போய் ஒரு மாதிரி சேடாக உட்காந்துக்கிறது, அந்த அவளோட திங்ஸ் எல்லாம் தொட்டு தொட்டு பார்க்குறது, இப்படியே பண்ணிட்டு இருக்கிறீங்க. அவங்களுக்கு லைட்டாக டவுட் வருது, இருந்தாலும் வந்துட்டு நீங்கள் அதெல்லாம் க்ளீன் பண்ணுறீங்கன்னு நினச்சிருப்பாங்க. ஸோ உங்கள கூப்பிடுறாங்க. நீங்க வந்துட்டு ஏம்மா அப்படின்னு கேட்கவும், இல்ல மாமா இருக்கான்ல, அவனுக்கு வந்துட்டு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நாளான்னைக்கு வராங்க ஊருக்கு. இங்கே தான், அதாவது நம்ம ஊரில் தான் ஒரு பொண்ணு பார்த்துருக்காங்க. ஸோ மேரேஜ் வந்துட்டு 1 வீக்ல முடிஞ்சிடும். முடிஞ்சு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி அவங்க ஊருக்கே கூட்டி போயிடுவாங்களாமா. ஸோ நாளான்னைக்கு வராங்க, அவனோட ரூம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வைக்கிறியா அப்படின்னு சொல்லவும், உங்களை அப்படி ரொம்பவே ஆல்ரெடி ஒரு மாதிரி சேடாக இருப்பீங்க. இப்போ கல்யாணம் வேற பொண்ணுன்னு சொன்னது அவ்வளோதான். உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. ஆனால் உங்களுக்கு ஒரு மாதிரி, அதாவது ஒருத்தவங்களோட ஃபேஸை பார்த்தா அந்த ரியாக்ஷன் வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம்ல. ஸோ ஒரு மாதிரி சரிம்மா ஓகே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு அந்த ரூம் விட்டு வெளில போயிடுறீங்க. உங்களோட மொட்டை மாடிக்கு போயிடுறீங்க. செம்மையாக அழுக வருது. நீங்கள் போனதுமே உங்கள் மம்மிக்கு டேடிக்கு செம்ம ஷாக்கு. ஏங்க இப்போ என்ன பண்ணா, அவளுக்கு ஏதோ கண்ணெல்லாம் கலங்குச்சு தானே, ஏய் என்னடா என்னடா நடக்குதுங்க என்னடா அப்படிங்கிற மாதிரி உங்கள் மம்மி, அதாவது உங்கள் மம்மி வந்துட்டு டேக்கிட்ட கேட்குறாங்க. பார்த்தீங்களா நான் சொன்னேன்ல, அவ்வளோ உங்கள் மம்மிக்கு டேடிக்கு செம்ம ஷாக்கு. ஏய் நிஜமா உனக்கு, அதாவது 2 பேத்துக்கு பிடிச்சிருக்கா, அவளுக்கு உனக்கு பிடிக்குதா, அப்புறம் அவ்வளோ சண்டை போட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சண்டை, அதாவது யார் ரொம்ப பிடிக்குதோ அவங்க கிட்ட தான் உரிமையாக சண்டை போட முடியும். அதெல்லாம் உன் மரமண்டைக்கு ஏறாது ஓகேவா, கல்யாணத்துக்கு ரெடி பண்ணி நாங்கள் நாளான்னைக்கு வரோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவங்களும் வந்துட்டு சரி ஓகே, நான் அவகிட்ட சொல்லிட்டா, பாவண்டா புள்ள அழுதுட்டுருக்குடா, மொட்டை மாடிக்கு போச்சுடா, கண்ணெல்லாம் தண்ணி கலங்கிடுச்சுடா, அவள் அழுது நான் பார்த்ததே இல்லைடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ப்ளீஸ் 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 சர்ப்ரைஸாக இருக்கட்டும், சொல்லாதீங்க அவகிட்ட, இப்போ எப்படி சொல்லிக்கிறீங்களோ அதே மெயின்டைன் பண்ணுங்கள், அவளுக்கு எனக்கு மேரேஜ்னு அவட்ட சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு உங்களை அள வச்சு பார்க்குறது விருப்பம் இல்லை, இருந்தாலும் வந்துட்டு கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லாமே இருக்காங்க. 2 டேஸ் வந்துட்டு முடிஞ்சிருச்சு. அவங்களோட ஃபேமிலி எல்லாருமே கிளம்பி இங்கே இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. ஸோ உங்கள் வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. உங்களுக்கு வந்துட்டு டெய்லி அழுது மூஞ்செல்லாம் அப்படியே பனியாற மாதிரி வீங்கி போயிடுச்சு. கண்ணெல்லாம் எப்பவுமே ரெட்டிஷாகவே தான் இருக்குது. உங்கள் அம்மா அப்பாவுக்கு பார்க்க அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவங்க என்னென்னு கேட்குறாங்க. ஆனால் நீங்கள் வந்துட்டு ஒன்றும் இல்லைம்மா, நைட்டு கொஞ்சம் நிறைய நேரம் படம் பார்த்தேன், அதனால் எனக்கு ஒரு மாதிரி கண் இப்படி இருக்குது, தலைவலி, மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சமாளிக்கிறீங்க. அவங்க அப்போ தான் பார்க்குறாங்க, என் பொண்ணுக்கு கூட இந்த அளவுக்கு ஃபீலிங்ஸ் இருக்கா, ஃபீல் பண்ணி அழ தெரியுமா அப்படின்னு. ஏன்னா அந்தளவுக்கு ஸ்போர்ட்டிவான கேரக்டர் நீங்கள். ஸோ ஒரு மாதிரி சேடாகவே இருக்குது. அவங்களுக்கு முடியலை பார்க்குறதுக்கு அப்படி. ஏன்னா நீங்கள் தான் அந்த வீடோட ராஜகுமாரி ஆச்சே. ஸோ உங்களை அப்படி தாங்குன்னு தாங்குவாங்க. பட் உங்களை வந்துட்டு அப்படி அழ வச்சு பார்க்க முடியல. இருந்தாலும் டே வந்துட்டு ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டங்காட்டிக்கு சொல்லாமல் இருக்காங்க. டேயான அவங்களோட ஃபேமிலி எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்துட்டு அந்த மேரேஜுக்கான தீட்டு தான் நடக்குது. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஏம்மா எல்லோரும் நம்ம வீட்டிலே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லவும், பையன் நம்ம வீட்டு பையன் தானப்பா, அப்போ நம்ம வீட்டில் தானே பண்ணணும் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு இப்போ கூட ஒரு ஐடியாவும் இல்லை. ஸோ எப்போம்மா கல்யாணம் அப்படின்னு சொல்லவும், நாளைக்கு மார்னிங் டி அப்படிங்கிறாங்க. என்னம்மா எதுவுமே முன்னாடியே சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லவும், நான் தான் அன்றைக்கி சொன்னலை அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு ரொம்ப அழுகையாக வருது. ஸோ ஒரு மாதிரி அழுதுகிட்டே போய் படுத்துக்கிறீங்க. அடுத்த நாள் மார்னிங் நேரமாக ஒரு 3 மணிக்கு வந்துட்டு உங்களோட டோரை நாக் பண்ணுறாங்க. நீங்கள் போய்ட்டே பார்த்தே இருக்க மாட்டீங்க. அவரும் வந்துட்டு உங்ககிட்ட வந்து பேசியே இருக்க மாட்டார். அவர் பாட்டுக்கு வந்திருப்பாரு. அவருக்கு ஒரு ரூம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவரோட ரூம் போய் இருந்திருப்பாரு. மற்ற எல்லாரும் வந்து பேசியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் போய்ட்டு அழுதுகிட்டே இருந்திருப்பீங்க. அடுத்த நாள் நேரம் வந்துட்டு உங்களோட டோர் நாக் பண்ணுற சவுண்ட் கேட்குது. நீங்கள் வந்துட்டு கதவை திறக்கிறீங்க. டே தான் நிற்கிறாரு. பார்த்துட்டு, ஆமாம்மா ஏன் இந்நேரத்தில் இருந்துச்சிட்டிங்க, உங்களுக்கு இன்றைக்கி மேரேஜ் இல்லையா, ஓகே சரி ஓகே, உங்களுக்கு இங்கே ஏதாவது திங்ஸ் எடுக்கணுமா அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை அதெல்லாம் இல்லை, இந்த அவனுக்கு ட்ரெஸ் எடுத்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. உங்களுக்கு வந்துட்டு கஷ்டமாக இருக்குது. எனக்கு எதுக்கு ட்ரெஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லவும், நம்மளாம் ஒரே ஃபேமிலி தானே, ஸோ எல்லாத்துக்கும் ட்ரெஸ் எடுத்தோம், ஸோ உனக்கும் எடுத்தோம், இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கோ, இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கோ, அழகாக இருப்பேன் ஓகேவா. அதாவது கல்யாணத்துக்கு வரவங்க எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆகணும், நீ பொண்ணா அவள் பொண்ணா அப்படிங்கிற அளவுக்கு ஓகேவா, அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ப்ரிப்பேர் ஆகிக்கோ அப்படிங்கிறாரு. உங்களுக்கு வந்துட்டு அதை வாங்க விருப்பமே இல்லை, இருந்தாலும் வந்துட்டு எல்லோரும் வந்துட்டு பின்னாடியே வந்திருப்பாங்க, ஃபோர்ஸ் பண்ணி இதை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்களே உங்களுக்கு அதெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் பண்ணி விடுறாங்க. உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு நடக்க வேண்டிய கல்யாணம் வேற ஒரு பொண்ணுக்கு நடக்குது. ஆனால் உங்களுக்கு இந்த மாதிரி மேக்கப்லாம் பண்ணி பார்க்குறாங்களே அப்படின்னு எரிச்சலாக வருது. உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக இருக்குது. எல்லாரும் அதாவது கல்யாணம் அப்படின்னு சொன்னீங்க, பொண்ணு வீட்டிலேருந்து யாருமே வரல, நம்மளோட ரிலேட்டிவ் எல்லாம் தான் இருக்காங்க, இன்னும் வேறு யாரும் வராங்க. ஆனால் பொண்ணு இதுதான் சொல்லிட்டு யாரையும் காணோமே அப்படிங்கிற மாதிரி தேடுறீங்க. ஸோ உங்கள் மம்மி டேடியெல்லாம் வந்துட்டு யாரம்மா தேடுறேன்னு சொல்லவும், இல்லைம்மா பொண்ணு வீடு கல்யாணம் அப்படின்னு சொன்னீங்கல்ல, ஸோ பொண்ணு வீடு வரணும் இல்லையா, யாரையும் காணும் அப்படின்னு கேட்கவும், கல்யாணமே உனக்கு தாண்டி அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு செம ஷாக்கு. அப்படியே உங்களுக்கு கல்யாணம் ஆகுது, ஃபுல்லாக மேரேஜ் எல்லாம் முடியுது. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, செம ஷாக்காக இருக்குது, ஹாப்பியாக இருக்கிறீங்க. ஸோ அவ்வளோதான் டியர், ஸ்டோரி முடிஞ்சிச்சு. பை பை, டாடா, லவ் யூ சார். அங்கே நல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், இதை இன்னொரு பாட்டாக கண்டினியூ பண்ணலாம். பை பாய்.